திமுகவை கடா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, பலி கொடுக்குற கடா மாதிரி. யார் அவங்க? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு சட்டம் இயக்கியிருக்காங்க. அதாவது கிரிமினல் வழக்கு ஏதாவது ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டு இல்லை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் ஒரு பதவியில் இருக்காங்க, முதல்வராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஜெயிலில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதவி வந்து பறி போயிடும், அவங்களுக்கு வந்து பதவி கிடையாது அப்படின்ற ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் கொண்டு வந்தது மூலமாக முதல்ல அவுட் ஆக போகிறது திமுக தான். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உள்ள, இதுக்கெல்லாம் முதல்ல திமுக தான் வந்து பலியாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து ஒரு பயங்கரமான ப்ளே பண்ணதுனால பாஜக மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல விதைச்சிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். 100 நாட்கள் ஜெயிலில் இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் தொடர முடியாது என்ற சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயக்கி இருக்கிறார்கள். இதற்கு முதல் பலி திமுகவாகத்தான் இருக்கும், தமிழகத்தில் இருந்தால் இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி சொன்னாங்க, பொன்முடி போன்றவர்களை சொன்னார்கள். ஏற்கனவே இன்னொன்று சொன்னாங்க, தமிழக முதலமைச்சரின் ஒரே குறிக்கோள் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறது, சோனியா காந்தியோட ஒரே குறிக்கோள் ராகுல் காந்தியை பிரதம அமைச்சர் ஆக்குறது. ஆனால் இந்த ரெண்டுமே நடக்க போறதில்ல. ஏன்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது என்ற வார்த்தைகள் மிக 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 அழுத்தமான வார்த்தைகள்.